காதலை தேர்ந்தெடுக்கல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பழி வாங்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கிடைக்கலன்னா மிதனத்துக்கு திருவாத நட்சத்திரக்காரங்க தான் அந்த கல்யாணத்தில் ரொம்ப சிக்கல் இருக்கும். ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அவங்க கூட வாழ்ந்தா நம்மளால வச்சு காப்பாற்ற டக்குன்னு ஜம்ப் ஆகி வீட்டில் பண்ண மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஒரு குழப்பவாதி மகம் போகும் இதெல்லாம் குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க. ரொம்ப பசிப்பினஸ் இருக்கக்கூடிய ஒரு மகமும் போகமும் வீட்டோட இருக்க மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வசதியெல்லாம் தேடி தான் விவரமாக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொண்ணோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இவன் ஒரு தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு வில்லம்பு அவன் தான் டார்கெட் போட்டு தூக்குவான். 2-3 பேர் ஒரே ஆளை டார்கெட் பண்ணுவாங்க. இவன் யாருக்கு ஓகே சொல்லுவான்னால பார்க்கக்கூடிய ராசி தான். கல்யாணமே பண்ணனாலும் கூட ஒரே டார்ச்சர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கும்பராசிக்காரங்க கெஞ்சுவாங்க. இப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாம், லவ் பண்ணிட்டோம், சேர்ந்து வாழ்ந்துடலாம். காதல் மீது ரொம்ப அக்கறை உள்ளவனாகும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் காதல் பற்றி ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷனாக பேசணும். அது காதல்னு தாண்டி திருமணம், ஒவ்வொருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி போயிடுச்சு. பட் இப்போ இந்த ஜென்சி தலைமுறையை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா லவ்வே பல பரிணாமங்களில் வச்சுருக்காங்க. எப்படி சொல்லுன்னு தெரில. இப்போ முன்னாடி இருந்துச்சு தான், பட் அதுக்கெலாம் பேர் இருக்காது. இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனுக்கு மட்டும் பேசுகிறது ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த மாதிரி பல கலவைக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் இதை ஒவ்வொரு ராசியினருக்காக நான் கேட்குறேன். அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். காலச்சக்கரத்தின் 1ஆம் ராசியான மேஷம் சார், அவங்களுக்கும் காதலுக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கும்? ஒரு 50% பக்கத்தில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காக நல்ல காதல் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப வைப்பாங்க. பரணி நட்சத்திரம் காதலை தேர்ந்தெடுக்கல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு காதல் தான் இருக்கணும், ஆனால் அந்த காதலன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுப்பாங்க. பண்ணால் இவனை தான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேன், லைஃப் லாங்காக நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆசிலேஷன் ஜம்ப் ஆகக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இல்லை இன்னொரு ஜம்ப். ஒரே சமயத்தில் 2 இல்லை 4 குதிரையும் கூட கையில் வச்சு கூடிய ஆளாக இருப்பாங்க. ஓகே சார். இப்போது 2ஆம் ராசியான ரிஷபம். நான் நிறைய பேர் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் வேறு லெவலாகவும் இருந்திருப்பாங்க காதலில். ஒரு சிலர்லாம் என்னடா இது நமக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது இப்படியும் நான் நண்பர்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், ரிஷபராசினருக்கு எப்படி இருக்கும் காதல்? அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரமே ரோகிணி. ரோகிணியெல்லாம் கம்பல்சரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பழி வாங்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கிடைக்கலன்னா அவங்க வாழ்நாளில் ரிவெஞ்செல்லாம் எடுக்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்து அவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பழி வாங்கக்கூடிய ஆளாக. பழின்னா என்ன, தனக்கு கிடைக்காத உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா தான் இருந்தால் குடும்பமே சேர்த்து வச்சிடும். இவளே தேர்ந்தெடுத்துட்டா சாதாரண விஷயம் கிடையாது, நாமளே பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்க முடியாதுன்னு அவங்க குடும்பமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். அதே மாதிரி மிருகசீர நட்சத்திரம் அப்படி தான். ரொம்ப ஆன்மீகமாக இல்லை ஒரு திடீர்னு ஓவர் த நைட்டில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பழகிட்டே இருப்பாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா சார், ஜிவிஎம் படம் மாதிரி சொல்கிறீங்க? அதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது தானே படமாக இருக்கு. ஆமாம், அப்படி போகும். அது மாதிரி லவ் ஆகும். ஓவர் த நைட்டில் லவ் பண்ணக்கூடிய. ஆனால் 2-3 காதலெல்லாம் வரும். நட்சத்திரத்தில் 2-3 காதல் வரும். ஆனால் ரொம்ப செலெக்ஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே சார். தன்னோட வாழ்கிறவ எப்படிப்பட்டவளை நம்ம கூட இருக்கணும்னு நினைக்க கற்பனைக்கு எட்டாத ஒரு அவங்ககிட்டலாம் உட்காந்து பேசுனீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபேண்டசி உலகத்தில் இருப்பான். ஆமாம். இப்போது பார்த்தீங்கன்னா மிதுனம் சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவன் பாட்டுக்கும் அவனாவே ஒரு கற்பனை உலகத்தில் என்ன அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வாழ்ந்துட்டு இருப்பான். பொதுவாக மிதுனம் ராசி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லவ் இருக்கும், பட் ஆனால் எல்லாமே லேட் மேரேஜ் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், மிதுனம். மிருகசீரத்துக்கு சொல்லிட்டேன், ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் பெரிய இது கிடையாது. திருவாதிரைக்கு
தாலி பாக்கியமே இல்லாத ஒரு ராசி. ம் ம் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாமல் சொன்னீங்களோ, ஆனால் நீங்களும் நான் நிறைய இன்டர்வியூ எதிராளிக்கு அந்த சென்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ம் ஒப்பிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் இருந்த இடம் அது மாதிரி இருந்ததுனால ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. ம் மிதுனத்துக்கு திருவாத நட்சத்திரக்காரங்க தான் அந்த கல்யாணத்தில் ரொம்ப சிக்கல் ஏற்படும். புனப்பூச நட்சத்திரக்காரங்க காதலிச்சு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ம் ராமன் எப்படி காத்துட்டு இருந்தானோ அது மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. ஓ இப்போ அதே போல் பார்த்தோன்னா 4ஆம் ராசியான கடகம். கடகம் அப்படிங்கிறதுமே நான் ஒரு சில பேர் பார்த்துருக்கேன். மேரேஜ் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி சிக்கலில் இருக்கும். அதே போல் பார்த்தா ஒரு சிலர் ரொம்பவே லேட் மேரேஜ் அந்த மாதிரியான இது போகும். அதில் அவங்களுக்கு காதலுக்கான நேரமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அது என்னன்னு சொல்லுங்கள் சார். மிதுனத்துக்கு தான் அப்படி இருக்கும். கடகத்துக்கெல்லாம் அதிர்ஷ்டம். ம் கல்யாணம் பண்ண பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் வசதியான ஒரு பொண்ணை கிடைக்கும், வசதியான மாப்பிள்ளை கிடைக்கும். ஓகே ஓகே. பூச நட்சத்திரக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப கிளவராக என்ன பண்ணுவாங்கன்னா, ம் ம் கமுக்கமாக ம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ம் 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 இவங்க கூட வாழ்ந்தா நம்மளையெல்லாம் வச்சு செட்டில்டா காப்பாற்ற இல்லையா? டக்குன்னு ஜம்ப் ஆகி வீட்டில் இருக்க பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இவங்கெல்லாம் அந்த டைப்பு. அதில் புனப்பூசம் மட்டும்தான் பண்ணால் காதலிச்சு தான் பண்ணுவோம், என்ன ஆகிடும் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே பூசமாக இருந்தால் ரொம்ப இப்போ விஜய் பூசம் ம் பயங்கரமாக விழுந்து ஒரு ஆளை லவ் பண்ணாரு. இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். ம் கமுக்கமாக என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா அம்மா பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. ம் இது ஹிஸ்ட்ரி. ம் இது நான் புரியுது. நான் உணர்ந்திருக்கேன். எங்கள் அப்பா ஜாதகம் பார்த்துருக்காரு, கவுண்டமணி சார் இதை கேட்டிருக்காரு. ம் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணங்காட்டி தான் நாங்கள் பேசுவோம். சும்மா ஒருத்தன் காதல விழுந்ததெல்லாம் நான் சொல்கிறேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஓகே. அப்போ ஆயுள் நட்சத்திரத்துக்காக அதான் டேஞ்சர். ம் அவனால எப்படின்னா ஒருதலை காதலிக்கக்கூடிய ஆளாக இருப்பான். அப்போ போய் இதுக்காக அகலை பண்ணுவான். ம் இது ஆண். ம் பெண்ணும் அதே மாதிரி தான். போலீஸ் ஸ்டேஷன் வைக்க இழுத்துட்டு போய் அவன் உண்டிலின் பண்ணி ம் கட்டினா இவனை வாலண்டியராக கட்ட வைக்கிறதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி கெடுத்துட்டான் பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று ஷாக் நியூஸ் கொடுக்கக்கூடிய காதலாக இருக்கும். முந்தானை முடிச்ச ஊர்வசி மேம். அது மாதிரி கூட இருக்கலாம். ஓகே சார். அதே போல் இப்போ சிம்ம ராசி அப்படின்னாலே அது ஒரு ரகடான ராசி. அவங்க யாரையும் இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க அப்படிம்பாங்க. நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலில் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சிம்மம் வந்து ஒர்க் அவுட் ஆகியும் இருக்குது, அவங்க முடிவில் அவங்க போகிறது. ஆனால் 2 பேரும் முட்டிக்கிட்டும் பார்த்துருக்கேன். இப்படி பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு குழப்பவாதி, மகம் போதும் இதெல்லாம் குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் பிற்காலத்தில் உடனே டைவர்ஸ் ஆகி ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ ரொம்ப தாங்காது. ரொம்ப பசிப்புனஸ் இருக்கக்கூடிய மகமும் போகமும் அப்படியே காதலிச்சிருந்தாங்க கூட அவங்க வந்து உடனடியாக டைவர்ஸ் ஆகிடுவாங்க. இல்லை குழந்தைய பெற்றுக்கப்பம் கூட டைவர்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ரொம்ப முக்கியம். வீட்டு மாப்பிள்ளையா வீட்டோட இருக்க மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணணும். ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னா ஒரு வீட்டு மாப்பிள்ளையா வச்சு பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே நீ போய் தன்னை விட வசதியான ஆளை கல்யாணம் பண்ணணும், லவ். இப்போ இந்த லவ்வே இப்போ சமயத்தில் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா கொஞ்சம் வசதியெல்லாம் தேடி தான் விவரமாக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல சார். ஒவ்வொருத்தங்களுடைய இது நான் நிறைய பேர் ஸ்டேட்டஸும் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் ஸ்டேட்டஸ் பார்க்காம எனக்கு நாங்கள் 2 பேர் இணைஞ்சா ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். ஏதோ 1000 லட்சத்தில் ஒரு ஆள் தான் இருக்குது. மீதி 999 அந்த அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணல சார். இல்லை எங்கிட்ட வரும்போதும் கூட ஜாதகம் பார்க்கும்போதும் கூட பையனுக்கு வசதி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா அப்படிதான் நல்ல ஜாதகமா, அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பானா, பொண்ணை வச்சு காப்பாற்றுவானா, யாருமே கேட்டது கிடையாது. ஓகே சார். இப்போது அதே போல் கன்னி ராசி சார். ஊர் உலகம் ஃபுல்லாக கன்னினாலே வந்துட்டு ஏதோ ப்ளே பாய், பெண்களுக்கு பிடித்த ராசி அப்படி இப்படின்னு சொன்னாலும் நிறைய கன்னி ராசி ஆட்கள் வந்துட்டு அதெல்லாம் சும்மா இவங்க யூடியூப்பில் தான் சொல்கிறாங்க, இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறது உண்டு. பட் பொதுவாக கன்னிங்கிறது எப்படி? உத்தர நட்சத்திரக்காக வந்து போராடி அந்த பொண்ணுக்காக சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரி
ஒரு இது பொண்ணே முடிவு பண்ணும். பண்ணா இவனை தாண்டா பண்ணணும், நம்மளுக்கு இவ்வளவு போய் பாதுகாப்பு கொடுக்கானே அப்படின்னு சொல்லி அளவுக்கு அந்த உத்தர நட்சத்திரக்காரன் அவ்வளவு இறங்கி வேலை செய்வான். அந்த மாமியார் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இவனும் தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போய் இப்ப பெண்கள் அப்படித்தானே சப்போர்ட், நம்ம மேல ஒருத்தன் அக்கையாவும் சப்போர்ட்டாவும் நம்மளுக்கு பிரச்சனைனா வந்து நிக்கக்கூடியவன் தான் அவன் தான் ஐயோ. அதனாலதான் கன்னிராசிக்காரங்க ஐயோ ஆயிடுறாங்க. பொதுவா ஆட பாட அதுங்களில் கற்க, ஆட பாட அதுங்களில் கற்க, தேட சுவைக்க, விதவிதமான ட்ரெஸ் போட, இவங்கெல்லாம் கன்னியா ராசி, கன்னியா லக்னம், சிம்ம ராசி, கடக, இவங்கெல்லாம் ஒரு ஃபேன்சியா வைப்பாங்க. நீங்க ரொம்ப டல்லா, ரொம்ப ரக்குடா, ரொம்ப ட்ரெஸ்ஸே இல்லாத ஒன்னு யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதே ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க. ஒரு பைசாக்கு கூட வீடே வந்து ஒரு பாக்ஸ் லெவல்ல இருக்கும். ஆனா அவன் போட்டிருக்க ட்ரெஸ், போனு இதெல்லாம் வச்சு போய் நின்னாதான் இந்த உலகம் நம்புது. அப்ப இவங்கெல்லாம் இந்த ராசிக்காரனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேண்டசிய கை வச்சுதான் தூக்குவானுங்க. இப்படிதான் நடக்குது. நாமெல்லாம் சைக்கிளையே ரொம்ப நாள போனோம், எந்த பொண்ணுமே திரும்பி பார்க்கல. அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி சார். துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு காதல்ங்கிறது இருக்கும் சார்? ரொம்ப நேர்மையான காதல். அவங்கதான் காதல்னா இப்ப கூட காதலுக்காக உயிரை கொடுத்தேன்னு சொல்றவங்க அவங்கதான். சாக மாட்டாங்க, பட் அந்த நேர்மை இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு நேர்மை பயங்கரமா இருக்கும். துலாத்துக்கு திராசு போல. அதே மாதிரி அந்த காதலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் 5 வருஷம் கழிச்சு உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது அப்படின்னா அந்த பொண்ணை நம்பலாம். அது 3 நட்சத்திரமே நம்பலாம். விசாகம் அந்த 3 நட்சத்திரமே நம்பலாம். விசாகமால சண்டை போட்டு வீட்லயே சண்டை கட்டினா அவனதான் கட்டுவேன், என்ன செத்துருவேன் பாக்கையான்னு மிரட்டி, வீட்டுல இருக்கவங்களையே மிரட்டி ஊட்டி கொண்டு வந்துருவாங்க. அவங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒத்துக்குவாங்க. சரி மாப்பிள்ளை வரட்டுங்க, பொண்ணு ஆசைப்பட்டுடுச்சு அதனால நாங்க பண்ணி வச்சோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழல் துலா ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே போல் விருச்சிகம் விடாப்பிடியான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விருச்சிகமுக்கு காதலுங்கிறது எப்படி சார்? விருச்சிகமும் நிறைய காதலிச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. நல்லா பிளான் பண்ணி பயங்கர கெச் போட்டு தூக்குவேன்னு சொல்றாங்கல்ல, அந்த கேங் சேர்ந்தவங்க தான் விருச்சிகம். அனுசம், கேட்டை, விசாகம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அனுசா கேட்டையெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி ஒரு பொண்ணை தூக்கிடுவாங்க. ஆள் பார்த்தா இவன் போய் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்றவங்கள விருச்சிக ராசிக்காரனா இருப்பான். பெண்கள்ல சார், பெண்கள் ஏமாந்து போய் மாட்டிக்குவாங்க. ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. சென்டிமெண்டல் ஃபூல்னு சொல்லுவாங்களே சார், சந்திர நீசம், புத்தி கெட்டுடுச்சு. இவங்களை பார்த்து தான் சொல்லுவாங்க, யாரோ என்னை செய்வனை பண்ணிட்டாங்க, நான் அப்படியே மெய் மறந்து போய் என்னை செய்வனை பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, மை வச்சுட்டாங்க அதெல்லாம் சொல்றாங்கல்லங்க. அதெல்லாம் இந்த செய்தி மூலியமா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து மைக்கும் இந்த மாந்திரிகத்துக்கும் இந்த காதலுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. யாரும் நம்பிட வேண்டாம், அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க என்ன எனக்கே நிறைய கால்ஸ் வரும், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேங்க ஐயா, நீங்க ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமா, என்ன ஜாதகம் பாடா அது ஆனா இல்ல மை ஏதாவது என்ன சொல்ற எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன் நடக்கல, அட ஜாதகத்துக்கு ஒரு 3000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்க, 1000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்க, மை கொடுக்கணும்னு சொல்லிப்பட்டு அது இந்த மை சும்மா மை, அது டப்பா, அந்த மைய கொடுத்து 30,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால மக்களே ஏமாந்தல் வேண்டாம். அப்படி இல்லை, காதல் வந்து மனசும் சேர்ந்து வந்தது, மை வச்சதுனால எல்லாம் வரவே வராது. அப்படி நீங்க சும்மா ஒரு ஆடு கொடுத்து பாருங்க, பொன்முடி உங்க பேரை போட்டு நான் வந்து வசிய மை செய்யன்னு சொல்லுங்க, நாளைக்கு காலையில் நீங்க கோடீஸ்வரர். நல்ல பிசினஸ் ஒன்று சொல்லி விட்டுருக்கீங்க. அவ்வளவு மோசமான அது இல்லாத ஒண்ணு. புரியுது. அது ஒரு இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்க. இந்த ராசிக்காக மட்டும் மதி மலங்கிடுவாங்க. இதனால சொல்ல என்னன்னா, விருச்சிக ராசிக்காக சும்மாவே
நீ 10 நிமிஷம் பேசுனீன்னா வந்துருவாங்க. 10 நிமிஷம் பேசுனா கல்யாணம். இப்ப நிறைய பேர் அந்த காலத்துல பார்த்தேன் 10 நிமிஷத்துலயே நான் தாலி கட்டிட்டேன்னு சொன்னதெல்லாம் உண்டு. நான் அப்படியே மதி கலங்கி போய் அப்படியே பின்னாடியே போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அது இந்த ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஓகே சார். ஜாக்கிரதை. தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல்ங்கிறது எப்படி இருக்கும்? வில்லம்பு அவன் தான் டார்கெட் போட்டு தூக்குவான், காதலிப்பான். எவ்வளவு பெரிய ஆளுனா டேரிங்கா சொல்லுவான், பெரிய லெவலுக்கு பேசப்படுவான். ஊரே பெரிய அதிசயமா அந்த பொண்ணை பார்க்குறது, அதிசயமா பேசக்கு பயப்படணும். அந்த பொண்ணுகிட்ட நேரா போய் கேட்பான், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அவங்க அம்மாட்ட போய் கேட்பான். அந்த அளவுக்கு டேரிங் ஆனால் சில பேர் வந்து ஏங்குவாங்க. இந்த இவங்க போட்டி 2-3 பேர் ஒரே ஆளை டார்கெட் பண்ணுவாங்க. இவன் யாருக்கு ஓகே சொல்லுவான்னால பார்க்கக்கூடிய ராசி தான் தனுசு. அதனாலதான் ஏமாந்தா அவனுக்கு 2 கல்யாணங்கிறது. அவன் 2யுமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, 2யுமே லவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளா இருப்பான். ஓ, காத்து வாக்குல 2 காது மாதிரி. அதெல்லாம் தனுசு ராசி தான். ஓகே சார். இப்போ அடுத்து பார்த்தோம்னா சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மகர் ராசி. மகரம் அவங்க வந்து அவங்க தொழில் ரீதியாக தான் ரொம்ப பழகுவாங்க. லவ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். பிஸ்னஸ் வைஸ்ல நீங்க கூட போய் பழகினா மட்டும்தான் பிஸ்னஸுக்கு இவன் ஒத்து வருவான். உடனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. நீங்க ஜாலியா சுத்தலாம், இந்த அந்த மலையில போய் ஒரு 2 நாள் தங்கலாம், அவங்களாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்க கான்ட்ரவர்சி ஏற்படும். அதனால காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்றது ரொம்ப தான். அவங்க ஒவ்வொரு லக்னம் கடக லக்னமாவோ வேற ராசியை விட அந்த லக்னம் அவங்களுக்கு உதவுச்சுன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே சார். அதே போல கும்ப ராசி அவங்க எப்படி சார் காதலில் வந்து எப்படி? பலர் என்ன அதே நட்சத்திரக்காரங்க சொல்லுங்க. இல்லை, பலர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க காதலிச்சாலே அது செட் ஆகாது, அதே போல் கல்யாணம் பண்ணாங்கன்னா டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து கும்பத்துக்கு ஒரு பொதுப்படையாகவே சொல்லிட்டாங்க. அது நிஜமா பொய்யானு கூட தெரில. அவங்களுக்கு அந்த அதிகார தோரணை அதிகமாக உண்டு. குன்றின் மீது நின்று பேசுவான். அதாவது ஒரு நான் 5 ஃப்ரெண்ட்ஸு இருந்தாவே உங்கள் கும்ப கொஞ்சம் உயர்த்தி பேசக்கூடிய ஆளாவோ, இல்லை மைக்கி டக்குன்னு வாங்கி பேசக்கூடிய ஆளாவோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கூட்டமே இருந்தாலும் கூட அவன் ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லக்கூடிய ஆளை, ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரி ஒரு கல்லை தூக்கி போட்டா அப்படி அது மாதிரி அவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற ஆளாவோ தான் இருப்பான். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் காதலிக்கும் எல்லாருமே காதலிக்கிட்டே தோக்கணும், இல்லைன்னா தோத்த மாதிரியாவது நடிக்கணும். அப்போதான் ஒரு காதல் ஆகும். இவன் போய் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தானா எந்த காதல் ஏற்றுக்குவாங்க? அதனால அவன் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவாங்க. கல்யாணமே பண்ணனாலும் கூட ஒரே டார்ச்சர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கும்பராசிக்காரங்க கொண்டு. இது ஒருவேளை இது மனம் மாறினாங்கண்ணா, இது இப்போ நான் செட்டில் டவுன் ஆனால் கொஞ்சம் காதலிக்கலாம். அதில் ஏதோ சதயம்னு ஒன்று சொன்னீங்க. சதய நட்சத்திரக்காரனுக்கு அந்த லவ் எல்லாம் செட் ஆகும். கொஞ்சம் குதிரையோட குணங்கள் இருக்கும். போட்டாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட குணம். சிங்கமெல்லாம் எப்படி என்ன பண்ணும், ரொம்ப அப்படியே என்ன அப்படிதான் பார்க்கும். டிக்னிட்டி பார்க்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக. சதையை மட்டும்தான் இதில் வந்து பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக நிற்கும். சில ஓடிங் கூட போய் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கும்பத்துக்கு கல்யாணமே லவ்வே ஆகாது, தைரியமாக ஓடக்கூடிய ஆள் சதையை நட்சத்திரக்காரங்க. ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஓகே சார். காலச்சக்கரத்தின் கடைசி ராசியான மீனம் பல பாசங்களுக்கும் நேசங்களுக்கும் ஏங்கி தவிக்கிற ஒரு மீனம்க்கு என்ன சார்? ரொம்ப அஃபெக்ஷனா, புத்தட்டாதி, ரேவதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஞ்சுவாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாம், லவ் பண்ணிட்டோம், சேர்ந்து வாழ்ந்துடலாம், உங்கள் வீட்லேயும் அப்படின்னு ஒரு மீன ராசிக்காரங்க ரொம்ப அஃபெக்ஷனாகவும் ரொம்ப காதல் மீது ரொம்ப அக்கறை உள்ளவனாகவும், அதே சமயத்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம் கூட இருந்தாங்க கூட ஒரு அட்வைஸ் பண்ணி குடும்பத்திலே கேட்டு, அதாவது 2 குடும்பத்தில் கேட்டு நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக வைப்பாங்க.
ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும், ஒரு சிலவங்க மீனராசி மீன லக்னமாக இருந்து, மீனராசி கும்ப லக்னம் இல்லை மக லக்னமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக கழுவ மீனில் நழுவ மீன் சொல்லி தப்பிச்சு வந்துடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டுண்டாப்பாங்க. ஓ, சிக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் சிக்க மாட்டாங்க. சிக்குனா ஒரு கெளுத்தி மீனாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த 12 ராசிக்குமான காதல் அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கட்டங்கள் பார்க்கும்போதும் மாறுபடும். இது வந்து பொது பலன் தான். ஓகே சார். நான் சொன்னேன் இந்த லக்னம் எல்லாம் இப்போ கடகராசியாக இருக்குது, அவன் திடீர்னு கும்ப லக்னமாக இருக்கான் இல்லை மக லக்னமாக இருக்கான், கால் தோக்க தான் செய்வான். சனியோட ஆதிக்கம். அப்போ ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, சுக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இருக்குது. இன்னொன்று தெரியுங்களேன், இது யாரும் சொல்லாத விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தனுக்கு சுக்கம் நேசம் அடைஞ்சிருந்து சூப்பர் ராசி திசை எல்லாம் நடந்தாங்க கூட, அவன் ஜாதகத்தில் ஒரு டைவர்ஸான பொண்ணையோ இல்லை விடோவான பொண்ணையோ இல்லை ஒரு கால்கையில தான் கல்யாணம் பண்ணணும்னு விதி இருந்தா அவன் காதலிச்சு அதே ஆளை கல்யாணம் பண்ணணும், அப்படிப்பட்ட ஆளை தான் கல்யாணம் பண்ணணும் விதி இருந்தா அப்படிதான் பண்ணி ஆகணும். காதல் வந்து எப்படி வேணாலும் வரும். இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரெண்டாக 5 வருஷம் 2 வருஷம் புரியுது இப்படியெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இதெல்லாம் அது அங்கே சேரும். தோஷம் பெற்றிருந்தால் அது நடக்கும். எல்லாம் நினைக்கிறாங்க காதல் வந்து சின்ன வயசு பொண்ணு அப்படிதான் பண்ணுவான். தன்னை விட மூத்த ஆளை தான் கல்யாணம் பண்ணணும்னு விதி இருந்தால் அதுவும் கூட சுக்கனும் ராகும் சொல்லி தன்னை விட ஒரு நாளாவது ஒரு வருஷம் ஒரு மாசம் இல்லை 2 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்.